ஒரு மாதத்தில் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று நம்முடைய மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு மீண்டும் திட்டங்கள் தர இருக்கக்கூடிய அருமையான எடப்பாடி அவர்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் அண்ணன் PRG அருண்குமார், அண்ணன் OK சின்னராஜ், அருமை சோதர் எல் முருகன், அதே போல பொன் ஜெயசீலன், சாந்திராமு, போஜராஜன் நம்முடைய வெற்றி வேட்பாளர்கள் 6 பேரையும் அறிவுப்படுத்தக்கூடிய இந்த அற்புதமான கூட்டத்துக்கு வருகின்ற அத்தனை பேரையும் வருகின்ற வரவேற்று 50 ஆண்டு காலம் இல்லாத வளர்ச்சியை நம்முடைய மேட்டுப்பாளையம் அதே போல கோவை, நீலகிரி, திருப்பூருக்கு தந்த ஒப்பற்ற தலைவராக அருமையான எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று கண்டிப்பாக மீண்டும் திட்டங்கள் வர உங்களை எல்லாம் இரட்டை சின்னத்தில் வாக்கு கேட்டு இப்பொழுது தற்போது பேசுவார்கள். பொன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் MGR, புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் நகரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர், நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர், அந்த வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே திரளாக மக்கள் வெள்ளம் குழுமி இருக்கின்றது. இந்த மேட்டுப்பாளையம் நகரத்தில் இருக்கின்ற பூமியே அதிர்ந்து போச்சு. கண்ணுக்கு எட்டன தூரம் மக்கள் வெள்ளம். இதுவரை மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம் குழுமியது கிடையாது. இந்த முறை பிரம்மாண்டமான கூட்டம். நம்முடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி. அதற்கு எடுத்துக்காட்டு இருக்கின்ற மக்களே சாட்சி. இந்த சிறப்பான எழுச்சிமிகு தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு தலைமையாற்றிய முன்னாள் அமைச்சர் ஆர்வச்சோர் தலைமை கழகத்தினுடைய செயலாளர் திரு SP வேலுமணி அவர்களே, நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கவுண்டமலை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் மாவட்ட செயலாளர் ஆர்வச்சோர் PRG அருண்குமார் அவர்களே, நிகழ்ச்சிகளை பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் MLA அண்ணன் திரு OK சின்னராஜ் அவர்களே, அதே போல அவனாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிய பாரதிய ஜனதா கட்சி வெற்றி வேட்பாளர் மத்திய இணையமைச்சர் மரியாதைக்குரிய டாக்டர் எல் முருகன் அவர்களே, நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற சட்டப்பேரவை திரு பொன் ஜெயசீலன் அவர்களே, குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் MLA திரு A ராம் அவர்கள் போட்டியிடுகிறார். நம்முடைய அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் MGR அவருடைய சின்னம். அதே போல உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் திரு போஜராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். திரு அதிமுகவுக்கு ரெட்டல எந்த சின்னம்? புரட்சி தலைவர் MGR சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். அதே போல மரியாதைக்குரிய மத்திய இணை அமைச்சர் சகோதரர் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கும்
திரு போசிராஜன் அவர்களுக்கும் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். என்ன சின்னம்? நல்லா சத்தமா என்ன சின்னம்? தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அதிமுக வேட்பாளருக்கு இரட்டலை சின்னம், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னம். ஆக நம்முடைய கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்ற கழக வேட்பாளர்கள், கூட்டணி வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அனருடைய பாத தொட்டு வணங்கி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் AK செல்வராஜ் அவர்களுக்கும், அதே போல இந்த பகுதியில் இருக்கின்ற அறிவு சோழர் நாசர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய அர்ஜுன் அவர்களுக்கும் மற்றும் வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளுக்கும், கழக உணவு பொறுப்புகளுக்கும் மற்றும் நம்முடைய கூட்டணி மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய நம்முடைய சகோதரர் கப்புச்சிட்டி வினோத் அவர்களுக்கும், கூட்டணியில் கழக அதிமுக நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள், பாமக நிர்வாகிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தமாக கட்சி நிர்வாகிகள், IJK கட்சி நிர்வாகிகள், புதிய நீதி கட்சி நிர்வாகிகள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், இந்து மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் கட்சி, கொங்கு வேளாளர் பேரவை, மருது சேனை, தமிழ் மாநில பகுஜன் சமா கட்சி, இவ்வளவு மற்றும் கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், வாக்காளர் பெருமக்கள், ஊடக நண்பர்கள், பத்திரிகை அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இங்க மத்திய இணையமைச்சர் மரியாதைக்குரிய சகோதரர் முருகன் தான் வந்திருக்காரு. சட்டமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, 33% நீண்ட காலமாக பெண்கள் வைத்த கோரிக்கை. இன்றைக்கு அவளுக்கு தனி பிரதித்துவம் வேண்டும் என்று இதையெல்லாம் அறிந்துதான் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு உள்ளாட்சியில் 33% 50% உயர்த்தணும், உள்ளாட்சியில் 50% உயர்த்தணும். அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது நான் எம்பியா இருந்தேன். அப்ப அம்மா 98ல நம்முடைய நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலையும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அப்பொழுது இருந்த நம்முடைய அண்ணன் தம்பித்துறை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் இருந்தார். அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா கொண்டாந்தாங்க. இந்த நம்முடைய மகளிருக்கு 33% இட மசோதாவை கொண்டு வந்தது அதிமுக இருக்கிற காலம், அம்மா காலம். அப்ப கொண்டாந்து பாரதிய ஜனதாவுடைய கட்சியில் இடம்பெற்றிருந்தோம். பாரதிய ஜனதா ஆட்சி அந்த காலகட்டத்தில் 98ல் மறைந்த போற்றுதலுக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமர் இருந்தார். எல்லா கட்சியிலும் ஆலோசனை நடத்தி அந்த மசோதா கொண்டாந்து நம்முடைய சட்டத்துறை அமைச்சராக திரு தம்பித்துறை அவர்கள் அந்த மசோதாவை படிச்சிட்டு இருக்கும்போது உடனே முலாயம் யாதவ் அந்த கட்சியில் இருந்து வந்தவர் நாடாளுமன்றத்தில் அதை பிடுங்கி கிழிச்சு வச்சுட்டார். நாடாளுமன்றத்திலேயே பிடுங்கி 4 முனை கிழிச்சு வச்சுட்டாங்க. அப்பவே நின்று போயிட்டது. அதை இப்பொழுது இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அம்மா கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தினுடைய தொகுதி வரையறை வேண்டும் என்ற திட்டமிட்டது ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். தமிழ்நாட்டில் இந்த பாராளுமன்ற தொகுதி வரைமுறை வருகின்ற பொழுது நம்முடைய எண்ணிக்கை குறையும் என்ற ஒரு தவறான கருத்தை, அவதூறான பிரச்சாரத்தை அவரும் அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி, தோழமை கட்சிகள்லாம் அறிவிப்பு கொடுத்து வீடு வீடா கருப்பு கொடி கட்டுறாங்க சொன்னாரு. நானும் வழி பூரா பார்த்தேன், ஒரு கருப்பு கொடி கூட கண்ணுக்கு தெரியல, ஒரு கருப்பு கொடி கூட. ஏன்னா அவர் பேசுவது பொய். ஸ்டாலின் வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாம் தெரிவிக்கின்ற கருத்துக்கு பதில் கருத்து சொல்ல முடியல. சொல்ல முடிஞ்சுதா? இன்னைக்கு அதிமுக ஆட்சி 2011 2021 வரை
நாம என்னென்ன சாதனை பண்ணோம், மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சோம் அப்படின்னு நாம சொல்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படியே சொல்றாங்களா? என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு போட்டியாம். தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல் என்ன? நல்லா சத்தமா சொல்லுங்க. நடக்கிற தேர்தல் என்ன தேர்தல்? தமிழ்நாட்டில் தான் நடக்குது சட்டமன்ற தேர்தல். அப்புறம் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு? இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டு நாடு உருப்படியாமா? திரு ஸ்டாலின் அவர்களே, மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரிகிற விஷயம் கூட இந்த முதலமைச்சருக்கு தெரியல. நடக்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அகற்றப்பட வேண்டும் என்று நடைபெறுகிற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். இன்றைக்கு ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற தேர்தல். அந்த அடிப்படையில் தான் அண்ணா திமுக பாரதிய ஜனதா இன்றைக்கு அற்புதமான கூட்டணி வச்சிருக்கிறோம். நம்முடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு மக்கள் வராத திமுக ஆட்சியை அகற்றப்படுவதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. அகற்றுவீங்களா? திமுக வீழ்த்துவீங்களா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 வருடம் நிறைவேற்றிட்டது. மேட்டுப்பாளையத்துக்காக செஞ்சிருக்காங்களா? நான் வரும்போது நம்முடைய சகோதரர் வேலுமணி அருண்குமார் சொன்னார், அண்ணா நான் மேட்டுப்பாளையத்தில் கட்டின பாலம் நாம தான். கோயம்புத்தூர்லேருந்து வந்தேன், எல்லா பாலத்திலும் ஏறி இறங்கி வந்தேன். அப்போ சொன்னார் நம்முடைய கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் நம்முடைய அருண்குமார் சொன்னாரு, அண்ணா இது நீங்க கட்டின பாலம், இது நீங்க கட்டின பாலம். ஒரே ஒரு பாலத்தை தான் அவர் கட்டுறாரு, அது முடியல, பாதியில் நிக்குது. அந்த பாலத்தை நீங்க தான் முடிச்சு திறக்க போறீங்க. அப்பா நம்முடைய கோவை மாவட்டம், தமிழகத்திலே கோவை மாவட்டத்தில் அதிக பாலத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு கிராமம் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டம், அதையும் நாம தான் கொடுத்தோம். 2வது அத்திக்கடை அவனாசி திட்டம், 2வது திட்டம். நான் விரிவான திட்ட அறிக்கை அரசாணை வெளியிட்டு ரத்து பண்ணிட்டார். இன்றைக்கு விவசாயிகளை பாதுகாக்கின்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அந்த அடிப்படையில் அத்திக்கடை அவனாசி திட்டம் கட்டம் 2 நிறைவேற்றுவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கின்ற போது ஆட்சி மாற்றம், அந்த ஆட்சி வந்த உடனே அதை அப்படியே ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு வரும். இன்றைக்கு அத்திக்கடை அவனாசி 2வது திட்டம் நிறைவேற்றுவோம். அதற்கு நானே வந்து அடிக்கல் நாட்டுவேன். நம்முடைய ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டு திறக்கப்படும். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. சட்ட ஒழுங்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? போதைப் பொருள் தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் விற்பனை தாராளமா கிடைக்குது. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. போதைப் பொருள் பல வடிவத்தில் வந்துட்டுது. சாக்லேட்ல கொடுக்குறேங்கிறாங்க, திரவடித்தில் கொடுக்குறேங்கிறாங்க, ஊசி மூலமா செலுத்துறேங்கிறாங்க. இப்படி போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழகம் இருக்குது. இந்த போதைக்கு அடிமையாகி மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இப்படி குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க. இன்றைக்கு தமிழகத்தில் குற்றம் அதிகமாக ஆனதுக்கு காரணம் இந்த போதை ஆசாமிகள். உண்மைதானே? உண்மையா பொய்யுங்களா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய நிலை, பெண்களை பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை, ஏன் பாட்டியம்மா கூட பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை ஆகிப்போச்சு. இனிமேல் வீட்டில் பாட்டியம்மா கூட தனியாக விட்டுட்டு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி, மோசமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. என்னப்பா, ஆக சிந்திக்க வேண்டும். நான் விளையாட்டா சொல்லுங்க, ஒரு நாட்டுடைய வளர்ச்சி சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி பார்க்க முடியும். இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லாத காரணத்தினால நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. இன்றைக்கு பெண்கள் நடமாட முடியல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. 2 வயசு பிஞ்சு குழந்தை, 2 வயசு பிஞ்சு குழந்தை கிருஷ்ணகிரியில
கதற கதற பாலியல் கொடுமை செஞ்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு மிஞ்சூர் சென்னைக்கு அருகில் இருக்கிற மிஞ்சூர்ல ஒரு இஸ்லாமிய பெண் வீட்டில் தனியா இருந்திருக்கிறாங்க. மாணவி தனியா இருக்கும்போது இந்த போதை ஆசாமிகள் வீட்டில் நுழைந்து அந்த பெண்ணை பாலியல் கொடுமை செய்யப்பட்டு கொடூரமா வெட்டி மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க. எவ்வளவு மோசம்! இங்க கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துக்கு அருகில ஒரு மாணவியும் ஒரு ஆண் நண்பரும் பேசிட்டு இருக்காங்க கார்ல. ஒரு 3 பேர் போதை ஆசாமி வந்து அந்த பெண்ணை பாலியல் கொடுமை செஞ்சு அந்த பெண்ணு கதறி ஆடை இல்லாம ஓடி மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெறக்கூடிய அவல நிலை இந்த ஆட்சி தொடர வேண்டுங்களா? கொஞ்சம் நெஞ்சம் அவ்வளவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு தொலைக்காட்சியும் செய்தியும் பார்த்தா அப்பெல்லாம் தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன அப்படிதான் நம்ம கேட்போம். இப்ப கொலை நிலவரம் என்ன, போதைப் பொருள் நிலவரம் என்ன, இதுதான் இப்ப தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையில வந்து கொண்டிருக்கிற செய்தி. ஆக இன்றைக்கு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஞாபகம் மறதி அதிகம். பக்கத்தில் ஒரு 4 நாளைக்கு முந்தி கடலூர்ல போன கூட்டம் நடத்தினாங்க. அந்த கடலூரில் நடத்தின கூட்டத்தில் வேட்பாளர் நம்ம வேட்பாளர் மாதிரி அறிமுகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப திமுக வேட்பாளர் அறிமுகம் செய்யணும். அப்ப சின்னத்தை மறந்துட்டாரு. என்ன சின்னம் அதில் பக்கத்தில் இருக்காங்க பக்கத்தில் இருக்கிற உதயசூரியன் சின்னம். அவரு சின்னத்தையே மறந்துட்டார். திமுக தலைவர் அவருடைய சின்னத்தையே மறந்த தலைவரை நாம தேர்ந்தெடுத்த நாடு உருப்படியாவங்களா சொல்லுங்க? அவரு திமுக சின்னம் உதயசூரியன் சின்னம். அந்த சின்னத்தை அந்த தலைவர் மறந்து போயிட்டாருன்னா எப்படி நாட்டை காப்பாரு, பாதுகாக்க முடியுமா? என்ன அடிக்கடி சொல்லுவாங்க அவருடைய கட்சிக்காரரு, திமுக தலைவருக்கு அடிக்கடி மறதி அதிகம்னு சொல்லுவாங்க. அது உண்மையாயிட்டுது, உண்மைதானே? அதுக்கு பிறகு பார்த்தா அவரு மக்களுக்கு சேவை செய்யறதெல்லாம் டிவியில வராது, பத்திரிகையில் வராது. அவர் சைக்கிள் ஓட்டினா பத்திரிகையில் வரும், டீ கடையில் போய் டீ குடிச்சா பத்திரிகையில் வரும், அவர் போய் பளு தூக்குனா பத்திரிகையில் வரும். இதுக்காக உங்களை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க. ஏங்க முதலமைச்சர் எதுக்கு ஆக்கியிருக்கிறாங்க? முதலமைச்சரா வந்தா குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும், நல்ல சாலைகள் அமைக்க வேண்டும், புதிய தொழிற்சாலை கொண்டு வரணும், நல்ல கல்விக்கூடத்தை கொண்டு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், நாடு பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும். இப்படி பல திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். அதுதான் பத்திரிகையில கண்ட பலன். வேற என்ன பார்த்திருக்கிறோம்? உடைய ஆட்சியில் என்ன சாதனை செஞ்ச? நான் பலமுறை கேட்டுட்டேன், திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சியில் ஒன்றும் செய்யலன்னு போற இடத்துல தவறான தகவலை பரப்பி வரீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செய்த சாதனைகள் பட்டியலிட்டு சொன்னேன். காலையில் நம்முடைய கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் அறிவிச்சவர் நம்முடைய வேலுமணி அவருடைய ஏற்பாட்டில் அங்க ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்திவிட்டோம். திரு அர்ஜுன் அவர்கள் போட்டியிடுறார், நம்முடைய மாவட்ட சார் அர்ஜுனன். அங்க யார் ஒருத்தர் வந்திருக்காரு தெரியுமா? நல்ல பேர் வச்சிருக்கிறீங்க. 10 ரூபா அப்படிப்பட்டவர் உங்க மாவட்டத்தில் விடலாமா? அவர் ஓட விரட்டுவீங்களா? அவரை மட்டும் தப்பி தவறி நீங்க விட்டுட்டீங்க, கோவை மாவட்டம் மம்போடு போயிடும். நான் ஏற்கனவே அந்த அங்க பேசும்போதே சொன்னேன், இந்த கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும். கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டா உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுரும். அப்போ அது கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியில் மருந்து கண்டுபிடிச்சு குணப்படுத்துறதுக்கு செஞ்சார். ஆனா இப்போ இந்த நம்முடைய கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வந்திருக்கிற அந்த கொரோனா சாதாரண கொரோனா இல்ல, அதுக்கு மருந்தே இல்ல. அந்த வைரஸ் தாக்கப்பட்டுட்டா இந்த கோவை மாவட்டம் அதோட போயிடும். ஏன்னா கரூர்ல முடிச்சு கட்டிட்டாரு. கரூர்ல இப்ப எங்க வந்துட்டாரு? உங்க மாவட்டத்துக்கு வந்துட்டார், கோயம்புத்தூர் மாவட்டம் வந்துட்டார். இந்த அதிகாரிகள் டிரான்ஸ்பர் மாதிரி அங்க டிரான்ஸ்பர் ஆகி இங்க வந்திருக்கார். நல்லா சிந்திச்சு பாருங்க. நல்ல மனிதராக இருந்தால்
ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சரா இருந்தவர் தன்னுடைய சொந்த தொகுதி விட்டுட்டு வெளியே வருவாங்களா? நான் இப்ப 11வது முறையா எடப்பாடியில் நிக்கிறேன், 11வது முறையா நிக்கிறேன். ஆரம்பிச்சார் தொண்டாமுத்தூர்ல, ஆரம்பிச்சார் வேலுமணி நிக்கிறாரு. உன்னால நிக்க முடிஞ்சுதா? அங்க ஓட ஓட விரட்டி இங்க கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நிக்கிறாரு. நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் விளையாட்டா சொல்லிங்க, சாதாரண ஆளுங்க, எல்லாத்துக்கும் ஆண்டவன் மூளை படைச்சிருக்காரு, அவருக்கு தனி மூளை படைச்சிருக்காரு. அவருக்கு என்ன, எல்லாரும் நல்லது செய்யறதுக்காக ஆண்டவன் நமக்கு இறைவன் மூளை பிடிச்சிருக்காரு. அவருக்கு மட்டும் தீய எண்ணம் தான் தோன்று அந்த மூளையில, வேற எதுவுமே தோணாது. அவர் சிந்திப்பது எல்லாமே எப்படி ஒருத்தரை ஏமாத்தலாம், எப்படி ஒருத்தரை வீழ்த்துவதற்கு என்னென்ன வழியை பின்பற்ற வேணும். என்னன்னா வீழ்த்துறது சாதாரணம் இல்ல, தவறான வழியில வீழ்த்துவது. அப்படி ஒருவர் தான் வந்து நிக்கிறாரு. தயவு செய்து வந்திருக்கிற மேட்டுப்பாளையத்தில் தான் சரி, இல்லது அவனாசியில் இருந்தாலும் சரி, கவுண்டம்பாளையத்தில் இருந்தாலும் சரி, இந்த கோவை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை சட்டமன்றத்தில் இருக்கிற மக்களை அங்க கவனத்தை செலுத்துங்க. ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு ஆபத்து வந்துடும், ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு ஆபத்து வந்துடும். கரூர்ல அந்த சட்டியை சுரண்டி கமுத்தி விட்டார், முடிச்சு விட்டாங்க கரூரை. இப்ப இங்க வந்திருக்கிறார், அங்க மணல் கொல்ல, மணல் கொல்ல, பயங்கர மணல் கொல்ல. இங்க வந்துட்டா இந்த மாவட்டத்தில் இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் ஆபத்து, எல்லாம் மாமூல் கட்ட வேணுங்க. அந்த காலத்தில் ரவுடிகள் இருப்பாங்க, அந்த ரவுடியிலிருந்து ஒவ்வொரு கடைக்கும் மாமூல் வாங்குவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த காலத்தில். அது மாதிரி இங்க இருக்கின்ற கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற தொழில் செய்கிற அத்தனை பேரையும் கப்ப கட்டி ஆகணும். விளையாட்டா நினைச்சிடாதீங்க. இப்ப திருப்பி சொல்றேன், மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்து நிக்கல, மக்களை வாட்டி வதைக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. உஷாரா இருங்க, உஷாரா இருங்க. அதுக்கு மேல உங்களுடைய முடிவுதான். இன்னைக்கு வன விலங்குகள் தாக்குதல், இந்த பகுதியில் காட்டு யானை, காட்டு பன்றிகள், விவசாயம் செயல்படுத்த பயிர்கள் எல்லாம் சேதப்படுத்துது. அதை பாதுகாக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறீங்க. நான் ஏற்கனவே நான் இங்கே கூட்டத்துக்கு வந்தேன். அப்போ எழுச்சி பயண கூட்டத்துக்கு வருகின்ற பொழுது அப்போ வந்து இந்த வன விலங்குகளால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுது, வன விலங்குகளால் விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் சேதமாகுது, அதற்கு நிவாரணம் வேண்டும், அதையும் கொடுப்போம். இனி வனவிலங்குகள் நம்முடைய சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களை சேதம் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதே போல ஏதாவது ஒரு சூழ்நிலையில வன விலங்குகள் தாக்கி உயிரிழந்தால் இப்பொழுது வழங்கப்படுகின்ற நிதி காட்டிலும் கூடுதலாக 5 லட்சம் ரூபாய் நிதி உயர்த்தி வழங்கப்படும். அது வனச்சட்டத்தில் வருது, பேசிட்டு சொல்றேன். அதே போல இது நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. 67% மின் கட்டண உயர்வு. அதே போல நகராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு, ஆண்டுக்கு 6% உயர்த்தி இருக்கிறாங்க. கடைக்கு 150% உயர்த்தியாச்சு, ஆண்டுக்கு 6% உயர்த்தியாச்சு. குடிவரி அதிகரிச்சு விட்டாங்க, குப்பைக்கும் வரி போட்டுட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்ட அரசாங்கம் மீண்டும் வேணுமா? அதே போல கிராமத்தில் குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்கிறாங்க, அதுக்கும் வரி போட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வந்தா நல்ல தீர்வு காணப்படும். அதுபோல விலைவாசி நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த பகுதியில் தொழிலாளர் நிறைந்த பகுதி, கோவை மாவட்டம் தொழிலாளர் நிறைந்த பகுதி. எல்லோரும் வேலைக்கு சென்றுதான் அவருடைய வாழ்வாதாரத்தை ஒவ்வொரு நாளும் ஓட்ட வேண்டிய சூழ்நிலை அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள். இந்த மக்களுக்கு இன்னைக்கு விலைவாசி உயர்வு என்பது மிக மிக கடுமையானது, ஒரு சவாலானது. அரிசி ஒரு கிலோ 30 ரூபா ஏறி போச்சு, 30 ரூபா ஒரு கிலோ ஏறி ஆயிடுச்சு. கடல் எண்ணெய் ஒரு லிட்டர் 60 ரூபா உயர்ந்தாச்சு.
பருப்பு 1 கிலோ 60 உயர்ந்தாச்சு. இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுல விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்குதா? இப்படி ஏழை மக்கள் இந்த உணவுப் பொருளுடைய விலை உயர்வால் கடுமையா பாதிக்கிறாங்க. அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி உணவுப் பொருளுடைய விலை உயர்கின்ற பொழுது அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துகின்ற விதமாக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்று கூட்டுறவுத்துறை மூலமா 100 கோடி நிதி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்குதோ அங்க போய் கூட்டுறவுத்துறையின் மூலமாக கொள்முதல் செய்து கொண்டு வந்து இங்க தமிழ்நாட்டில் அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்படி ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ஆட்சி செய்த அரசு. அது மட்டும் இல்ல, இப்ப ரேஷன் கடையில் போடுற அரிசி தரம் குறைவாக இருப்பதாக என்னிடத்திலே புகார் வந்திருக்குது. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே கடையில் எப்படி அரிசி இருக்குதோ மளிகை கடையில் கொடுக்கப்படுகிற அரிசிக்கு இணையான தரமான அரிசி ரேஷன் கடையிலே வழங்கப்படும். அதுபோல இனி அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே ரேஷன் கடையில் விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா எண்ணெய் கொடுக்கப்படும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா 525 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டாங்க. அதுல 1/4 அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. இப்ப புதுசா ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். ஆக மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி 2021 ஆட்சிக்கு வந்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஏங்க திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி சிலவற்றை சொல்றேன், நீங்களே சிந்திச்சு பாருங்க நிறைவேற்றினாங்களா இல்லையான்னு. பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? அது மட்டும் இல்ல, மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களாமா? அதோட நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? நீட் தேர்வு ரகசியம் இருக்கு, ரகசியத்தை ஒப்படைச்சாங்க சொன்னாங்களா? எதுவுமே சொல்லல, எதுவுமே செய்யல. அத்தனை பொய் தானே. இப்ப கூப்பன் கொடுக்கிறாராம். என்ன கொடுக்கிறாரு? எதுக்கு கொடுக்கிறாரு? அதுல ஒரு கமிஷன் வரும். எல்லா திமுக காரன் தான் கூப்பனை விற்பான். ஆட்சிக்கு வர போறது 100% இல்ல. திமுக ஆட்சிக்கு வர போறது 100% இல்ல. ஆனாலும் அவருடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்கல்ல, நீங்க சிந்திச்சு பாருங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் கூட திரு கருணாநிதி குடும்பத்துக்கு என்ன லாபம் வர வேண்டும் பார்த்து தான் இந்த தேர்தல் அறிக்கையில் கூப்பன் வெளியிட்டிருக்காங்க. இதே அண்ணா திமுக என்ன வெளியிட்டோம்? எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவி வங்கியிலே செலுத்தப்படும். எங்க பேங்க்ல போடுறோம். இவர் யாரு? இவர் வீட்டு பேங்க்ல போட பாக்குறாரு. நாம நாட்டுடைமையாக்கப்பட்ட பேங்க்ல நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நேரடியா மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம். திமுக என்ன சொல்லுது? இன்னைக்கு தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? கூப்பன் கொடுக்குறோங்கிறாரு. அந்த கூப்பன் கிடைக்காத ஒரு அம்மா கேட்டிருக்காங்க, அது கொடுக்க போறது இல்லை. பாவம் அந்த அம்மா ஏழை கேட்டிருக்காங்க, கொடுக்க மறுத்ததையும் அந்த அம்மா தற்கொலை பண்ணிட்டு. இவர் கூப்பன் கொண்டாந்ததே ஒரு உயிர் போயிட்டு. இவர் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புல ஒரு உயிர் இழந்ததுதான் மிச்சம். ஆக இப்படிப்பட்ட மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி அறிவிப்பை வெளியிட்டு கொள்ளை புறத்தின் மூலமாக ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா? இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இங்கே விவசாயிகள் நிறைந்து இருக்காங்க. விவசாயிகள் வணிக பயிர், இன்னைக்கு வணிக பயிர்னா கரும்பு, மஞ்சள், வாழை, இது மாதிரி வணிக பயிர். இதுக்கெல்லாம் காப்பீட்டு திட்டம். இந்த காத்து வந்தா வாழையெல்லாம் ஒடிஞ்சு போயிருது, அப்ப நஷ்டம் ஏற்படுது. இதெல்லாம் என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே நானும் ஒரு விவசாயி என்ற முறையில் அந்த விவசாயியுடைய கஷ்டத்தை புரிந்த காரணத்தினால
அவர் காப்பீடு செய்யப்படும். காப்பீட்டு பெருமையும் 5% இருந்தது. இந்த வணிக பயிர் கரும்பு, மஞ்சள், வாழை, வணிக பயிர் இதனுடைய காப்பீட்டு திட்டம் பிரிமியத்தை 5% 2% குறைச்சாச்சு. 5% 2% குறைச்சிட்டான். இனி காப்பீட்டு திட்டத்தில் இடம் பெற்றீங்களா, வாழை காற்றடித்து ஒடிஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் முழுமையாக நம்முடைய அதிமுக ஆட்சி வந்தபோது கிடைக்கும். அதே போல ஒரே 5 ஆண்டில் 2014 2021 வரை நம்முடைய விவசாய பெருமக்கள் பயன்பெறுகின்ற விதமாக தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் 2 முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி உங்களுடைய துணையோடு வரும். மீண்டும் வந்தவுடனே நம்முடைய விவசாய நண்பர்கள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல அம்மா மினி கிளினிக் 2000 அம்மா மினி கிளினிக் திறந்திருந்தோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதை ரத்து பண்ணிட்டாங்க. இந்த ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த திட்டத்தை கூட ரத்து செய்த அரசாங்கம் வேணுமா? இதுல என்ன இருக்குது? நமக்கு நோய் வந்தா போய் பக்கத்தில் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம். நாங்கள் என்னுடைய எண்ணமெல்லாம், நான்லாம் கிராமத்தில் பிறந்தவன். எனக்கும் எடப்பாடிக்கும் 16 கிலோமீட்டர். என் ஊர்லேருந்து ஒரு ஏதாவது காய்ச்சல் வந்தாவோ, தலைவலி வந்தாவோ, வயிற்று வலி வந்தாவோ 15 கிலோமீட்டர் சென்று தான் பார்க்க வேணும். அப்போ என் மனசில் தோணுச்சு, ஏன் நம்ம பகுதியிலேயே ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக் திறக்கலாம். இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் இப்படி அம்மா மினி கிளினிக் திறந்து ஒரு MBBS டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டா அவர்களுக்கு, ஏழைகளுக்கு அந்த பகுதியில் வைத்தியம் பண்ணலாம். இதில் என்ன அரசியல் தேவை? ஏன்னா இது மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு வந்தது. ஸ்டாலின் பார்த்தார், ஆகா அதிமுக ஆட்சியில் இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டாந்துட்டாங்க, இந்த திட்டம் தொடர்ந்தா அதிமுக செல்வாக்கு வந்துன்னு சொல்லி திட்டத்தை ரத்து பண்ணிட்டார். திரு ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் அதிமுக ஆட்சி 100% மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆட்சி வந்த உடனே 2000 அம்மா மினி கிளினிக் மீண்டும் திறக்கப்படும். அதே போல போதைப் பொருள் நான் சொன்னேன்ல, ஏற்கனவே போதைப் பொருள் கடுமையா இருக்கு தமிழ்நாட்டில். போதைப் பொருள் மாநிலமா இருக்குது. அதிமுக ஆட்சிக்குடன் 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சாவை அறவாக ஒழிக்கப்படும். அதே போல ஈவாதியா மக்களுடைய 40 ஆண்டுகால கோரிக்கை, அவர்களுடைய கோரிக்கையை அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அதை முழுமையாக நிறைவேற்றத்துக்கு நடவடிக்கை எடுத்தோம். அவர்கள் தற்போது OBC சான்றிதழ் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அவர்கள் கவலைப்பட வேண்டாம். அதிமுக ஆட்சி வந்தா இந்த ஈழுவாதியா மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். 40 ஆண்டு காலமா போராடிட்டு வரீங்க, அந்த போராட்டத்துக்கு அதிமுக ஆட்சியில் தான் தீர்வு காணப்படும். அதே போல தேயிலை தோட்ட தொழிலாளர் நியாயமான கோரிக்கை. ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது இந்த தேயிலை விலை வீழ்ச்சி ஆகின்ற பொழுது அதற்கு குறிப்பிட்ட விலை கொடுத்து தேயிலை தொழிலாளரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீண்டும் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகள் கொடுத்திருக்காங்க. அந்த கோரிக்கையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவுடனே நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து, இங்க இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக வசிக்கிறீங்க, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஏதோ நாங்கள் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எதுக்கு? மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும், ஊழலாட்சியே அகற்றப்பட வேண்டும். அதனால உடனே என்னங்கிறார் ஸ்டாலின், மதவாத கட்சியில் போய் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்துட்டார். ஏங்க, இது இந்திய நாட்டையே ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் இந்தியாவில் தான் இருக்கார், மறந்துட்டு பேசுறார். தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் இருக்கார். அவருக்கு பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி தான் திரு ஸ்டாலின் அவர்களே. திரு இந்தியாவை, தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு மாநிலம். ஆக 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கார். இன்றைக்கு மதம் என்று மத சாயத்தை பூசி வாக்களை பெறுவதற்காக ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றி வராரு. இங்க பாருங்க, 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. கூட்டணி வச்சிருக்காங்க இல்லையா? கூட்டணி வச்சிருக்காங்கல்ல? ஏப்பா
தம்பி கருணாநிதி பேசணும் பேப்பர்ல இன்றைக்கு பாரு, நல்லா பாத்துக்கப்பா. யாரு? நம்முடைய முன்னாள் மறைந்த பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நம்முடைய வாஜ்பாய் அவர்களுடைய அமைச்சரவையில் அமைச்சர் அவரு கருணாநிதி மைக்கு செட் பண்ணி அப்பவே ஐஸ் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி எல்லாம் செஞ்சுட்டு எங்க மீது பழி போடுறிய. ரெண்டாவது, மத்தியில் 1999 பாரதிய ஜனதா ஆட்சி, அப்ப திமுக அந்த ஆட்சியில் பங்கு பெற்றது. முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தார். 2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்தது. அப்பொழுது பாரதிய ஜனதாவோட ஆட்சியில் இருந்தீங்க. அந்த காலத்திலையும் கூட்டணி வச்சிங்கல்ல, போட்டிட்டாங்கல்ல. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா மதவாத கட்சி உங்களுக்கு தெரியாதா? தெரியுமில்ல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கைப்படி தான் நடப்பாங்க. கொள்கை வேற, கூட்டணி வேற, ரெண்டையும் ஒன்னா வந்து இணைக்க கூடாது. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தல் வந்தா ஸ்டாலின் உடனே கொள்கை ஆரம்பிச்சார். ஏங்க, திமுக ஒரு கொள்கையுடைய கட்சியா ஒன்னா இருக்குது. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார், ஒத்த கொள்கையுடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து திமுக தலைமையில் இருக்குதுன்னு. ஏன்னா திமுகவும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா? அப்ப ஏன் பாண்டிச்சேரியில் மாறி மாறி நிக்கிறீங்க? அப்புறம் ஏன் கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டிடுறாங்க? அங்க ஒரு கொள்கை, இங்க ஒரு கொள்கை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஏற்கனவே ஆட்சிக்கு வந்த பழக்க தோஷம் எப்படியோ மக்களை ஏமாத்தலான்ட்டு ஒத்த கொள்கையுடைய கட்சி எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கிறான். ஸ்டாலின் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் ஊழல் ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்க கூட்டணியில் அமைக்கப்பட்ட கட்சிகள், எங்க கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் எல்லாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கு தேவையான உதவிகள் அடிப்படைகள் அனைத்தும் செய்ய வேண்டும் அடிப்படையில் இருக்கின்ற கூட்டணி அண்ணா திமுக தலைமையில் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்போ எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லுவார், நான் யார் தெரியுமா? பேசிட்டு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் சொல்வார், எங்க அப்பா என்ன சொன்னாரோ அதை நான் செய்யறேங்கிறார். அப்பா சொன்னது செய்ய வேணுமா வேண்டாமா? அப்பவே திரு கருணாநிதி அவர்கள் இதுல பேப்பர்ல வந்திருக்குது. அப்ப சொன்னது, குஜராத்தை சிறப்பாக மேம்படுத்தியவர் நரேந்திர மோடி மிக நல்லவர். யார் சொன்னது? திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் சொன்னாரு, நாம சொல்லல. அப்பா சொல்ற மாதிரி நடந்துக்க வேணும்ல. திரு மோடி நல்லவர்னு அப்பாவே சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. அப்புறம் நீ ஏன் மோசம் சொல்ற? நீ ஏன் கருப்பு கொடி காட்டுற? நீ ஏன் கருப்பு பலன் விடுற? எதிர்கட்சியா இருக்கும் போது கருப்பு பலன் விடுறாரு, கருப்பு கொடி காட்டுறாரு. ஆளுங்கட்சி ஆயிட்டா வெள்ளை கூட உடைக்கிறார். ஐயா, உன்னுடைய கேம் பூரா இவருக்கு தெரியும். உன்னை பாரு, எத்தனை முதலமைச்சர் பார்த்திருக்காரு. இந்த நாட்டை ஆளக்கூடிய தமிழ்நாடு, இந்தியாவில் எத்தனை முதலமைச்சர் நாட்டை ஆண்டிட்டு இருக்கிறாங்க. அத்தனை முதலமைச்சரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சவால் உடைய திரு ஸ்டாலின் அவர்களே, மலையில போய் தலை மோதுனா என்ன உடையும்? மண்டை தான் உடையும். அப்படி மோதி பார்க்கறது பார்த்து போது, இல்லைன்னா மண்டை தாங்காது. இந்த பகுதியில் இஸ்லாமிய பெருமக்கள் சிந்திக்க வேண்டும். நான் வாக்குக்காக இதை சொல்லல. அண்ணா திமுக ஆட்சியில் இஸ்லாமிய பெருமக்கள் செய்த சாதனைகள் அன்றைய காலகட்டத்தில் இதே புரட்சி தலைமை காலத்திலிருந்து நாங்கள் ஆண்ட போது வரைக்கும், அம்மாவுடைய அரசு இருக்கின்ற வரை, இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கை பெரும்பாலான கோரிக்கைகள் நிறைவேற்றிருக்கிறோம். திமுக ஒரு கோரிக்கை நிறைவேற்றல. இதை சிந்தியுங்கள், சற்று சிந்தியுங்கள். தமிழகம் அமைதி பூங்காக விளங்குவதற்கு காரணம் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்தது அண்ணா திமுக. இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் பாதுகாவலராக இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அப்படி உங்களுக்கு பாதுகாவலராக இருந்தார். கண்ணுக்கு எப்படி இமை காப்பதோ அதுபோல இஸ்லாமிய பெருமக்கள், கிறிஸ்துவ பெருமக்களுக்கு, இன்னும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக கண்ணுக்கு இமை பார்ப்பதை போல காத்த கட்சி அண்ணா திமுக கட்சி, அண்ணா திமுக அரசாங்கம். இதே
மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலகட்டம் 2001ஆம் ஆண்டு அம்மா அவர்களை இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டுக்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள் சந்தித்து கோரிக்கை வச்சாங்க. இன்றைக்கு புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கேட்டாங்க. விலையெல்லாம் அரிசி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. மதத்தை பார்க்கல, அவருடைய மனித நேயத்தை பார்த்தார்கள். அம்மா சிந்திங்க. இன்றைக்கு இஸ்லாமிய நாட்டில் கூட இப்படி விலையில்லாம கொடுக்கல. தமிழ்நாட்டில் அம்மா இருக்கும்போது தான் இதை கொடுத்தாங்க. நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு சேர்ந்த தேவைப்படும் சந்தன கட்டைகள் அதிமுக ஆட்சியிலிருந்து நான் இருக்கின்ற வரை விலையில்லாம கொடுத்தோம். 2018 நமக்கு வேண்டிய மத்தியிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்காத போது ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு தொடர்ந்து நிதி கொடுத்தது அதிமுக அரசு. ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்ல வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையும் அதிமுக ஆட்சி 15 கோடி கொடுத்தது. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புதவியும் வழங்கும் திட்டத்தை துவங்கியப்பட்டது. உலமாக்கல் மற்றும் மோதிலாருக்கு ஓய்வூதிய பயனாளருடைய எண்ணிக்கை 2004 2600 உயர்த்தினோம். அவருடைய ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி கொடுத்தோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வேணும்னு கேட்டாங்க. ஒவ்வொரு 20 சக்கர வாகனம் 25,000 மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தர்காக்கள் பழுதுவாத்தல் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது. இஸ்லாமிய வகுப்பினர் நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது. 2018ஆம் ஆண்டு நாகப்பட்டினத்தில் புயலால் அங்க இருக்கிற நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைஞ்சது. நான் நாகப்பட்டினத்திற்கு அந்த மக்களை சந்தித்த பொழுது அங்க இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் நாகூர் தர்காவுக்கு என்னை அழைத்து சென்று குளக்கரையை சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. அவருடைய கோரிக்கையை ஏற்று 4,25,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கி குளக்கரையை சரி செஞ்ச சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்த அதிமுக 2002ஆம் ஆண்டு இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி இன்றைக்கு பாரதிய ஜனதா பத்தி பேசுறாங்கல்ல, அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கு இந்திய நாட்டுடைய உச்சபட்ச பதவி ஜனாதிபதி பதவி. அந்த ஜனாதிபதி பதவிக்கு அன்றைக்கு மத்தியிலே ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் இன்றைக்கு ஏபிஜே அப்துல் கலாம் நாட்டுடைய ஜனாதிபதி ஆகுவதற்கு முன்னிறுத்தினாங்க. அதுக்கு ஓட்டளித்தது அதிமுக. அதே போல 2019ஆம் ஆண்டு மறைந்த அப்துல் கலாம் அவருடைய நினைவாக ராமநாதபுரத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்தோம். 2017 திண்டுக்கல்ல ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது. கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக அரசு. இஸ்லாமிய பெருமக்களே சிந்திங்க. கொஞ்ச நேரம் நான் பேசுறது ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்க. எந்த அரசு சிறந்த அரசு? எந்த அரசு சிறுபான்மை மக்களை பாதுகாக்கிறது? எந்த அரசு சிறுபான்மை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்தது? அதை சிந்தித்தால் அதிமுகவுக்கு நிச்சயமாக வாக்களிப்பீர், கூட்டணிக்கு வாக்களிப்பீர். அதே போல நெசவாளர் நிறைந்த பகுதி, இன்றைக்கு கைத்தறி நெசவாளர்கள் நிறைந்த பகுதி. இந்த கைத்தறி நெசவாளர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பசு வீடுகள் கொடுத்தோம். அந்த ஏழை நெசவாளர்கள் வீடு இல்லாதவர்களுக்கு பசு வீடுகளை கொடுத்தோம். அதோட கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேங்கி கிடந்தது. அந்த துணிகள்லாம் விற்பனை ஆகிறதுக்கு 350 கோடி மானியம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. கைத்தறி நெசவாளர்களை வாழ வைத்த அரசு அதிமுக அரசு. அதோட இன்றைய தினம் கைத்தறி நெசவாளுடைய கோரிக்கை ஏற்று தற்போது 300 யூனிட் விலை இல்லாமல் கொடுக்கிறோம். அதை 450 யூனிட்டாக உயர்த்தி கொடுத்துருக்கிறோம். கைத்தறி நெசவாள் விசைத்தறி நெசவாளர்கள் 1000 யூனிட் விலை இல்லாமல் கொடுக்கிறோம். அதை 1400 யூனிட்டா உயர்த்தி கொடுக்கிறோம். அதுபோல 65 வயதுக்கு மேற்பட்ட நெசவாளர்களுக்கு ஓய்வூதியம் இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. 2500 ரூபாய் இனி வழங்கப்படும். நெசவாளருக்கு பயன்பெறும் வகையில் நெசவு கூட்டத்தோடு சேர்ந்த பசு இதான் முதல்ல சொல்லி இப்படி பல திட்டங்கள் நெசவாளர்களுக்கும் கொடுக்கப்படும். இன்னைக்கு பல திட்டங்கள் கொண்டாந்துருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்களா நம்முடைய
ஊட்டியில் அங்கிருந்து யாராவது அறுவை சிகிச்சை செய்யணும்னா கோயம்புத்தூர் வரணும். அங்கேயே ஒரு மருத்துவமனை வேணும்னு கேட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் தான் சுமார் 447 கோடியில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க. உதகை நகரத்தில் 37 கோடியில் 3வது கூட்டுக்குடி திட்டத்தை கொடுத்தோம். படுகர் சமுதாய மக்கள் கொண்டாடும் சிறு கைத்தியம் திருவிழாவுக்கு அரசு விடுமுறை கொடுத்தோம். அதே போல 40 ஆண்டு சாதி சான்றல் குன்னூர் நகர பகுதியில் 95 கோடி எமரால் கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்தோம். கோத்தக்கரை பகுதியில் 10 கோடியில் அளக்கரை கூட்டுக்குடி திட்டம். பழங்குடி மாணவர்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்து நோக்கில் உட்பட்டி பகுதியில் அரசு கலைக்கல்லூரி துவங்கப்பட்டது. பந்தலூர் பேருந்து நிலையம் கொடுக்கப்பட்டோம். குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் உதகை அருகே கேத்தி பிரகாசபுரம் பகுதியில் 18 கோடியில் 172 வீடுகள் கட்டி கொடுத்தோம். அளஞ்சியம் பகுதியில் 24 கோடி மதிப்பில் 150 வீடுகள் கட்டி கொடுத்தோம். உதகையில் 14.5 கோடி மதிப்பீட்டில் பழங்குடி பண்பாடு மையம் அமைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 5000 வீடுகள் இந்திரா நினைவு கூட்டத்தில் கட்டப்பட்டது. இது மாதிரி இன்னும் பல திட்டங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம். நிறைய கோரிக்கைகள் கொடுத்துருக்குறீங்க. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திமுக ஆட்சியில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டார். கொண்டு வந்தது நாம, திறந்தது. அதே போல இன்றைக்கு மேட்டுப்பாளையத்தில் 8 கோடியில் கல்லாறு பகுதியில் 2 மேம்பாலங்கள், அதோட 18 கோடியில் தாலிக்கு தங்கெல்லாம் கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள்லாம் மீண்டும் அதிமுக ஆட்சி வந்து தொடரும். அதேபோல 30 கோடியில் சிக்கதாசம்பாளையம் அனைவருக்கு வீடு திட்டத்தில் 382 அடுக்குமாடி வீடு கட்டப்பட்டது. 11 கோடி மதிப்பீட்டில் பன்னிமடை கிழக்கு பகுதியில் அனைவருக்கு வீடு திட்டம் 120 அடுக்குமாடி வீடு கட்டப்பட்டது. 66 லட்சம் நிறைய திட்டங்கள், 60 கோடி சாலைகள், 50 காரமடை குடி திட்டம், காரமடை பேராட்சி குடி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். பல திட்டங்கள் கொடுத்துருக்கணும், பல கோரிக்கை கொடுத்துருக்கிறீங்க. எல்லாவற்றையும் அதிமுக ஆட்சி வந்த உடனே நிறைவேற்றப்படும். அதே போல வீடு இல்லாதவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், அதை பின்னாடி நான் படிக்கிறேன், அதுலேயே பேசிடலாம். இல்லை அதுலேயே வந்துடும். அதே போல இன்றைக்கு அதிமுக பல அறிவிப்புகள் 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்குது. அதில் இப்போ வரி உயர்வு, விலைவாசி உயர்வு, இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு எல்லா குடும்பத்தையும் அவருடைய வங்கியில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கும். அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் மாதந்தோறும் குடும்ப தலைவருடைய பெயரில் வங்கியில் 2,000 ரூபாய் செலுத்தப்படும். அனைத்து குடும்ப அட்டைதாருக்கும் விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கரத்துக்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். எல்லா குடும்ப அட்டைக்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் பொங்கல் தொப்பு கொடுக்குறாங்க, அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டு புடவை வழங்கப்படும். இப்போ பெண்கள் தான் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே ஆண்களும் நகர பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். ஆட்டோ ஓட்டுநர்கள் அவருடைய சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கி கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். இன்றைக்கு அதே போல நகர பகுதியில் ரோடு சாலை ஓரமாக கடை வைத்து வியாபாரம் செய்கின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மீண்டும் புதிய கடன் 2 லட்சம் வரை வழங்கப்படும், வட்டி குறைவாக. அதே போல அம்மா இல்லம் திட்டம், அதான் சொன்னார். வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த வீடு இலங்கையிலிருந்து தாயை திரும்பியவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இங்கே ஏழைகள் ஜாதி மதமே கிடையாது. ஏழைகள் வீடு இல்லாமல் இருக்கிற அத்தனை பேருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு. அதே போல பட்டியலின மக்கள்
பட்டியலின மக்கள், அருந்தியர் மக்கள், மலைவாழ் மக்கள், இலங்கை தமிழர்கள் எல்லோருக்குமே அவருடைய குடும்பத்தில் திருமணமாகி தனி குடுத்தனம் போகின்ற பொழுது அவளுக்கு வீட்டு மனை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அது எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்குது. அதிமுக ஆட்சி வந்தவுடனே அப்படிப்பட்டவர்களை கண்டறிந்து அவளுக்கு அரசாங்கமே சொந்தமா நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த பட்டியலின மக்களுக்கு கட்டிக் கொடுக்கப்படும், மலைவாழ் மக்களுக்கு கட்டிக் கொடுக்கப்படும். முதியோருக்கு வழங்கப்படுகின்ற அந்த உதவித்தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும். பட்டப்படி படித்து நம்முடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு இதுவரை பணி கிடைக்காம இருக்கின்றவர்களுக்கு மாதந்தோறும் பணி கிடைக்கின்றவை 2000 ரூபாய் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கப்படும். அதோட இஸ்லாமியர், கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மையை சேர்ந்த மகளிர் சுய தொழில் துவங்குவதற்கு வட்டிலா கடனுதவி வழங்கப்படும் சிறுபான்மை மக்களுக்கு. மேட்டுப்பாளையத்தில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது புறவழிச்சாலை, அதுக்கு காரமடை மேற்கு புறவழிச்சாலை திட்டங்கள் நிறைவேற்றப்படும். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து நெரிசலை முன்னிட்டு நாங்கள் இருந்தோம். அதை செயல்படும். பில்லூர் அணை தூர்வாரி அணையின் முழு கொள்ள தண்ணீரை திறக்கப்படும். விளாமருத்தூர் பகுதியில் தடுப்பணை கட்டி பில்லூர் அணை நீரை தேக்கி காரமடை நகராட்சி, சிறுமுகை நகர் பேரூராட்சி, கிழக்கு பகுதியில் உள்ள 9 ஊராட்சிகளுக்கு சுத்தமான குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும். பாரதி நகர், சாந்தி நகர் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும். நீங்க பல கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. அந்த கோரிக்கைகள் முழுவதும் அதிமுக ஆட்சி வந்து நிறைவேற்றி தரப்படும். ஆகவே அதுபோல கட்டிடம் கட்டுகின்ற தொழிலாளிகள் அவள் பணியில் இருக்கும்போது தவறி கீழே விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த தொழிலாளிக்கு அந்த தொழிலாளியுடைய குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர் படுகாயமடைந்தால் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அதிமுக வின்னிங், அதிமுக நல்ல ஆட்சி கம்மிங், நல்ல ஆட்சி. நன்றி, வணக்கம்.